இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை, தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட நாடு? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். கொன்று விட்டார்கள், தம்பி இன்று நம்மோடு இல்லை, உயிரோடு இல்லை, அது உண்மை. ஆனால் யார் கொன்றார்கள், எதற்காக கொண்டார்கள், எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள், எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும். கைது செய்தார்கள், இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று. கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள். கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ்வுந்திலே போயிடுறார்கள் 4-5 இளைஞர். அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது. அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள். நாங்கள் அதிமுககாரர்கள், நாங்கள் இந்த டோல் இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து அதுக்கு பயந்து இந்த திமுக கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார்கள். உடனடியாக அவனை வாக்குமூலம் அவனே பேச விடுகிற இந்த அதிகாரங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்குமூலம் எங்க? நீங்கள் எல்லாம் யார்? எதற்காக ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது? காரணம் என்ன? யாருடைய மூளையில் உதித்த சிந்தனை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று? அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை. தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான். யார் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் எவன்? காரணம் என்ன? அந்த திட்டத்தை வகுத்தவன் யார்? நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி, அவனுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி என்றால் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவது எவன் மூளையில்? நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். அவர்களை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன்? இதற்காக நாங்கள் கொன்றோம், இவர்தான் சொன்னார், நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம்? 3 பேரை சுட்டுக் கொண்டீர்கள், அவர்கள் யார்? அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா? நேரடி கொலையாளிகளா? இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்ஸ்ட்ராங்கை கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா? ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க. ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால், நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை, எல்லாரும் சுட்டுக் கொண்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாமே. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திரும்ப திரும்ப கேட்கிறேன், அந்த 3 பேரை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்ற அதற்கு எதற்கு என்ன காரணம்? சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்குமூலம் என்ன? ஓராண்டு ஓடிவிட்டது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும். அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும். ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? நினைச்சால் முடியும். நான் கூட கேட்டேன், நீங்க எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங் இதை இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று. காவல்துறையில் சொல்கிறார், நாங்கள் 2 முறை எச்சரித்தோம் என்கிறார். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதாவது த்ரெட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம். எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை, பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை. எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள், அண்ணா பாதுகாப்பாருங்கண்ணா, அண்ணா பத்திரமண்ணா, நீங்க கவனம் என்ன என்று. அது காவல்துறையின் வேலை அல்ல. எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்ல, பாதுகாப்பதுதான். எப்படி இருக்கிறது? 2 முறை நாங்கள் எச்சரித்தோம், அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். இது எப்படி? எவ்வளவு பொறுப்பற்ற பதில்,
சாதாரணமா வலையொலியில் யூடியூப்ல பேசுறான்ல, அவனுக்கெல்லாம் 2 போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு இந்த நாடு. யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது. பதர்களை பத்திரப்படுத்தி விட்டு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர்கள். எப்படிப்பட்டது? தம்பி ஆம்சாங் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய சினைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி? மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார்? இதற்கு பதில் உண்டா? கொடைநாட்டிலே 5 பேர் செத்தான், கொன்றார்கள். கொல்ல சொன்னது யார்? முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொன்னது யார்? இதற்கு பதில். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானதேசிகன் கைது. இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார்? என்ன துணிவிலே செய்கிறார்? எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி அணுகியிருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா என்னுடன் இருந்தார்களே? இல்லை. இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொன்ற காவலர்கள், அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரி யார்? அதான கேள்வி. எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே. ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள், சட்டம் படித்தவன் முன்னாடி நின்று பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி.